ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிக் நைட் எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 2 எபிசோட் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காம இருந்தால் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனி மட்டும் இல்லை, நிறைய அனி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக்கே பண்ண மாட்டீங்க. பட் ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே விவாஸ், ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம எல்மஸ்ங்கிறவன் நம்ம ப்ரொமோஷன் ரிக்வஸ்ட், அதாவது எஃப் ரேங்க்ல இருந்து இ ரேங்க்கு போகிறதுக்காக இந்த ஒரு ப்ரொமோஷன் ரிக்வஸ்ட்டுக்காக வந்திருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வழி நடித்து செல்லிட்டு இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டம், அதாவது பெரிய ஆக்ஸ் மாதிரி ஒருத்தன் வச்சிருக்கானா. ஸோ அவன் சரியான அரகண்ட் போல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மதிக்க மாட்டான். ஸோ நீ தான் இந்த ஜோக்கரா, லெவல் ரொம்ப கம்மியாக இருந்து இங்கே வந்து நீ தானே அப்படின்னு சொல்லி நம்ம எல்மஸை பற்றி கேட்குறான். நம்ம எல்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் பேசல, அவனை விட்டுறான். அப்புறம் இன்னொருத்தனை கூப்பிடுறான். அவங்ககிட்ட வந்து இந்த இடத்துல எத்தனை மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற செர்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் அவனோட பவரை வச்சு செர்ச் அப்படிங்கிற ஒரு பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கான். ஸோ தேடி முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 30லேருந்து ஒரு 40 மான்ஸ்டர் வரையும் இங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து அவனை பற்றி நம்ம மதிக்கல. கௌதம், நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இந்த தடவையாவது எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்புறம் நம்ம எல்மஸை பார்த்துட்டு, நீ என்னப்பா ஹெவிக் நைட்டா, உன்னால் ஓட முடியாது, உன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த டீமில் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்மஸை பற்றி ஏளனமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். பட் எல்மஸ் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பெட்டராகவே செயல்பட முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னதான் கழட்டுறேன் அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம அரகண்டான இருந்த நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர். ஸோ அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட் பண்ண போகிறேன். என் வழியில் யாரும் குறுக்க வராதிங்க, உங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம் கிடையாது. ஸோ அந்த மான்ஸ்டரை டிஃபிட் பண்ணி நான் என்னோட லெவலை ஏற்றிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த குஸ்ட்டை கிளியர் பண்ண போகிறேன். ஸோ யாருமே என் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடாதீங்க, உங்களோட முடிஞ்ச உதவியை மட்டும் பண்ணுங்க, பட் உங்களோட உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். ஸோ இதுதான் அந்த மான்ஸ்டர். ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய மூஞ்சி மட்டும் இருக்குது, கை காலெல்லாம் நல்லா தடிதடியா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 30ல இருக்கு. நம்ம கோட்டமோட லெவல் 40, நம்ம எல்மஸோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 15ல இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் நம்ம எல்மஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் பயந்துடுறானுங்க. இவங்களும் நம்ம எல்மஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொமோஷன் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அரகொன்ட்டா இருக்கான். அதாவது ஒரு குரூப்பை வழிநடத்தி செல்றதுக்கான தகுதி அவங்ககிட்ட இல்ல. மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு இடத்துக்கு வராங்க. அதனால எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி தான் கொஸ்டின் முடிக்க போறோமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்மஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கௌதம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபைட்டில் இறங்க ஆரம்பிச்சிடுறான். பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. 30, 40 கிடையாது, ஒரு 100, 150 அந்த மாதிரி வருது. ஏன்னா வரது எல்லாமே ஜாம்பிஸாக இருக்குது. இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதைக்கிற பொணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கிற இடமா இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஹீட் கேச்சர் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர். ஸோ இந்த மான்ஸ்டர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உட்டன் ஸ்டிக் கிடையாது, உட்டன் கல்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உருட்டுக்கட்டை. ஸோ உருட்டுக்கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அங்கே வர மான்ஸ்டர்லாம் பார்த்துட்டு பின்னாடி இருக்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு இல்லை. ஸோ ஈவன் வாய் பேசின இவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ல இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த பெரிய மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் தனியாக சண்டைக்கு இறங்கிடுறான். யாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபார்மும் பண்ணாமல், ஆல்ரெடி சொன்ன மாதிரியே யாரும் என் குறுக்க வந்துடாதீங்க, உங்களை காப்பாற்றணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது அப்படின்ட்டு ஃபைட்டுக்கு இறங்கிடுறான். இங்கே இருக்க மற்ற மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுருது. சரி இவனை நம்பினா வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வாரியர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, பெரிய மான்ஸ்டர் நம்ம கௌதம் கிட்டே விட்டுருவோம், அவன் லெவல் 40ல் இருக்கான், நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம், வாங்க நம்ம இதை போய் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுங்க சண்டைக்கு வரானுங்க. அதனால பார்த்துட்டு இங்க இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்கு, நாங்க எப்படி போய் அடிக்கிறது, ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. சரி எல்மஸும் வந்து திங்க் பண்றான், சரி இவங்க தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் மான்ஸ்டரை பாக்குறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைம் குஸ்ட்ரேட்டை வந்து அட்டன் பண்றாங்க. சரி நாமளே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு, சரி நீங்க என்ன பண்ணுங்க, 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுல இருந்த ஒருத்தன் இவனை பார்த்துட்டு, நீ ஹெவிக் நைட் ஆச்சு, உன்னால ஓடக்கூட முடியாது வேகமா, நீ எப்படி தனியா சண்டை போட போற, நாங்க 3 பேரை பிரிஞ்சுட்டா நீ யார் கூட போய் கேங் சேர்ந்துப்ப அப்படின்னு சொல்ல, நான் தனியாவே சண்டை போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அங்க இருந்த கேங்ல ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பாக்குது. அது அட்டாக் பண்ற வேகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்மஸ் அதோட வேகமா போய்
பேரி அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களை எனிமி அட்டாக் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக அந்த டிஃபெண்ட் அதாவது சீல்டு பண்ணீங்க அப்படின்னா அது பேரி ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை அன்லாக் பண்ணி அங்கே இருந்த எல்லா ஜாம்பிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா அதை டிஃபீட் பண்ணி அதுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறான். ஸோ அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க. அப்புறமேட்டு தான் நம்ம எல்ம சொல்கிறத எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சின்ன சின்ன ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபைட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகல. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன ஜாம்பிஸை தான் டிஃபீட் பண்ணுறாங்க. இவன் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜாம்பிஸும் அவன் டிஃபீட் பண்ணுறனால மற்றவங்களுக்கும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. சரி லெவலப் ஆனதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்மஸ் அவனோட ஸ்கில் ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ 15லேருந்து 16 போனனால அவனுக்கு ஒரு ஸ்கில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், இவன் எஃப் ரேங்க்லேருந்து இ ரேங்க் போனால் தான் அவனால் ஸ்கில் ட்ரீயை அப்கிரேட் பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு அவனோட ஸ்கில் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அவன் இந்த குவிஸ்ட்டுக்கே வந்திருக்கான். ஸோ இந்த ஒரு சைடு மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மான்ஸ்டர் நம்ம கிவெட்வான்ட்டோ என்னமோ அவனோட பேர். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனால அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய் பேச்சு மட்டும் கிடையாது. என்னதான் அரகண்டா இருந்தாலும் அவனோட லெவல் 40. ஸோ 40ங்கிறப்ப அவன் எவ்வளோ ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த அளவே அந்த ஒரு டெமனை அல்லது அந்த ஒரு மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா பொழக்க ஆரம்பிக்கிறான். ஸோ செமையா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவன் தான் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்கான். ஸோ அடித்த வேகத்தில் அந்த மான்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடே விழுந்துருது ஒரு சைடு ஆக்ஸில். உடனே கத்த ஆரம்பிக்குது. கத்திட்டு மறுபடியும் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. சைடில் இருக்க ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தூசி மாதிரி தான் லைட்டாக தட்டி விட்டாலே பறகுறானுங்க. ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் மூஞ்சில் ஒரு கோடை போடுறான், இன்னொரு கோடு போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிக்குது உட்காந்துட்டு. ஸோ செமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலிச்சா எப்படி கதறுவோம், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு கதறுன்னு கதற ஆரம்பிக்குது. எல்லாருமே பார்த்துட்டு நம்ம எல்மஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெச்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதோட ஹெச்பி 79ல இருந்து 28க்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டோம். இனிமேல் எங்கள் பக்கத்தில் இருக்க ஜாம்பிஸை மட்டும் கொன்னா போதும் அப்படின்ட்டு இருக்கப்பவே அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சைடில் இருந்த அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்குது. என்னடா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது அது சாப்பிட்டது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஹீல் ஆகும்னு தான் நமக்கும் தோணுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அது சாப்பிட்றதும் செய்யுது. ஸோ எல்லா ஜாம்பிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுது. இதை பார்த்துட்டு நம்ம கோட்டம் என்ன ஹீல் தானே ஆக போகிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 79லேருந்து 60க்கு 28லேருந்து 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. பட் அது மட்டும் ஹீல் ஆகிறது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருது. ரேஞ்சுனா கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருது. அப்புறம் நம்ம கோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலான்ட்டு போகிறான். வேகமாக ஓடிட்டு இருக்கப்ப அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஆரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுது. அதாவது அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆரா ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. இதை பார்த்துட்டு நம்ம எல்மஸ் ஓடணும்னு அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறான், அதுக்கிட்ட போகாத அப்படின்ட்டு. என்ன நடக்குதுன்னா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் மட்டும் ஆகலை, மான்ஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் ஆகுதுங்க. ஆமாம், இந்த அனிமலில் நம்ம ஹீரோஸ் மட்டும் லெவலப் ஆக போகிறது இல்லை, மான்ஸ்டரும் லெவலப் ஆக போகிறது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்காங்க. மான்ஸ்டர் லெவல் 33ல இருந்து பார்த்தீங்கன்னா லெவல் 40க்கு லெவலப் ஆகுது. இதை பார்த்த உடனே எல்மஸ் வாயை பொழந்துடுறான், எல்லாருமே வாயை பொழந்துடுறானுங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த அனிம் போக போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். என்னடா 8 நிமிஷத்துலேயே இந்த எபிசோட முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா இந்த இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. நடுவில் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் போடுறோம், அதாவது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ப்ரீவியஸில் ஒரு 5 நிமிஷத்தை மறுபடியும் ஓட விட்டானுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ரொம்ப லென்த்தியான எபிசோட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் எபிசோடு தான். அதை சுருக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் Mother Miss Nobody, and I'm signing off, and tata bye bye.